யூசுவலாக நம்ம பென்டன் இன்ஃபோ சீரீஸில் வந்து எப்பவுமே பென்னோட வேரியன்ஸ் பென்னை பற்றி இல்லை ஏலியன்ஸை பற்றி சம்திங் எதனா நியூ இன்ஃபோவை கலெக்ட் பண்ணி நம்ம அனிமி லவர்ஸ்க்காக கொடுத்துட்ருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பென்டன் சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரான கெவன் லெவனை பற்றி தான். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன இன்ஃபோ மாதிரி கொடுத்து பேச போகிறோம். ஸோ நம்மளோட கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து இந்த கெவின் லெவன் பயலுகடான்ட்டு என்ன பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் காட்டா வெளியில் முடிஞ்சத்தோட சொல்கிறேன் பார்ப்போம். ஸோ கெவினுக்கும் நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் கெவினை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு இந்த குட்டி இன்ஃபோ ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டிருக்க லாங் வீடியோஸ் அண்டு அனிமி எக்ஸ்பிளேஷன்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நல்லாவே இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கெவன் லெவன் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் பென்டன் சீரீஸ். ஸோ பென்டன் கிளாசிக்லேருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்கும் லாங் ஜேர்னி பென் அண்ட் குவென் கூட பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கெவினை பார்த்தீங்கன்னா ஒரு ஈவிலிஷான அன்டோகனிஸ்ட் கேரக்டரில் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ வில்லன் கிடையாது, ஒரு ஈவில் ஷேடான கேரக்டர். ஸோ அவன் வந்து சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு பிரச்சனை கொடுக்குற பையனாக தான் இருந்திருப்பான். ஸோ ஸ்டார்டிங் வந்து கிளாசிக்லேயே பென்னுக்கும் கெவினுக்கும் முட்டிக்கிட்டு சண்டைலாம் நடக்கிற சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் நம்மளுமே நினச்சிருப்போம் ஸோ இவனும் ஒரு ஒன் டைப் ஆஃப் வில்லன் தான் போல, ஸோ நிறைய வில்லன்ஸ் கூட இவனும் ஒரு வில்லன் தான் போல அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கிடையாது. நம்ம கெவன் லெவன் வந்து அப்படியே ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பென் டீம் பக்கம் தான் சேர்ந்துருப்பான். ஸோ அதுக்கான ரீசன் நம்ம குவென் தான். ஆப்வியஸ்லி குவென்னு மேலே அவன் லவ்வில் விழுந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்குமே இந்த திருட்டு வேலைகள்லாம் பண்ணுறதை விட்டுட்டு யூனிவர்ஸை காப்பாற்றுற ஒன் ஆஃப் த கூல் காய். நம்ம பென் எவ்வளோ கூலோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பேடாஸான காய் தான் நம்ம கெவன் லெவனும். ஸோ கெவனோட பவர் அண்ட் ஃபேட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ அவனுக்கு வந்து அவன் ஒரு மியூட்டேஷன் கேரக்டர். ஸோ அவனோட பவர் வந்து அப்சர்ப்ஷன் தான். நம்ம கெவின் வந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல் அதாவது டிலேன்னு பேஸ்டு மெட்டீரியல்ஸை தொட்டானா ஸோ அதில் இருக்க அந்த பவரை அப்சர்வ் பண்ணி ஸோ அவனோட ஃபிசிக்கல் ஃபார்மை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டைட்டானியம் ஸ்டீலை தொட்டானா ஸோ அந்த டைட்டானியோட பவர் அவனுக்குள்ளே வந்துடும். ஸோ அவன் பாடியே டைட்டானியமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் தான். ஸோ கிளாசிக்கில் வந்து நம்ம பென்டனோட ஆர்மல்ட்ரிக்ஸை தொட்டு ஸோ அதில் இருக்க ஏலியன் டிஎன்ஏவெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் ஸோ நம்ம மியூட்டன்ட் ஃபார்மை அடைஞ்சிருப்பான் கெவின். ஸோ ஈட் பிளாஸ்ட்டு, ஃபோர் ஆர்ம்ஸோட உடம்பு, ஸ்டிங் ஃப்ளையோட விங்ஸு, டைமண்ட் நெட்டோட டைமண்ட்ஸ்லாம் வச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் நல்வாயிலில் கைது பண்ணப்பட்டு ஸோ அந்த பவர்லாம் இழந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனோட பவரை எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்ட்டு நல்வாயிலில் இருக்கிற ஒரு பிரிசனர் சொல்லி தருவார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்து தான் ஸோ நம்ம பென் டீமில் சேர்ந்துருப்பான். ஸோ அல்டிமேட்ரிக்ஸில் வந்து அதே தப்பை தான் திரும்பவும் கெவின் பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம கெவின் ஒன்றும் ஒரு டிவைஸ் கிடையாது ஆர்மல்ட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ அவனால் அந்த மியூட்டன்ட் ஏலியன் டிஎன்எஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி கண்ட்ரோலில் இருக்க முடியாது. ஸோ அவனுக்கு பவர் அப்சர்வேஷன் அதிகமாகிடும். அதனால் அவனுக்குள்ளே இருக்க ஈவில் கேரக்டர் வெளியே வந்துடும். ஸோ இதனால தான் பென் வந்து ஆர்மல்ட்ரிக்ஸ் பக்கமே கெவினை நெருங்க விட மாட்டான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு கெவினை பிடிக்குமோ மறக்காமல் ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, பை பை.